வணக்கம் பிள்ளைகள். இது உயர்தர மாணவர்களுக்கான தமிழ். உயர்தரம் கேட்கின்ற இந்த பிள்ளையும் இந்த பாடநெறியில் தொடரலாம். இது தொடராக உங்களுக்கு வெளிவர உள்ளது. என்னுடைய நோக்கம் பிள்ளைகள் வீட்டில் இருந்தவாறே படிப்பதற்குரிய வசதியை செய்து தருவது. எங்களுக்கு முழு வீடியோவும் எல்லோருக்கும் கிடைப்பதற்காக ஷேர் பண்ண வேண்டும், மற்றது உங்களுக்கு கிடைப்பதற்காக சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும். நான் பார்க்க போகின்றேன். முதலாவது சங்ககாலம். அப்போ இந்த இது பற்றி விரிவாக நான் பார்க்க போகிறதில்லை, பரீட்சை நோக்கத்தில் நான் கதைக்க போகின்றேன். அப்போ சங்ககாலம் என்று சொல்லப்படுவது மூவேந்தர் ஆண்டு முச்சங்கம் அமைத்து முத்தமிழ் வளர்த்த முதல் 3 நூற்றாண்டு காலம் என நாங்கள் அதற்கு ஒரு டெஃபினிஷன், ஒரு வரையறை ஒன்றை கொடுத்துக்கொள்வோம். அப்போ இந்த முச்சங்கங்கள் எவை என்று கேட்டால் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். அப்போ முதல் சங்கம் தென்மதுரையிலும், இடைச்சங்கம் கபாடபுரத்திலும், கடைச்சங்கம் மதுரையிலும் இருந்ததாக அறியப்படுகிறது. சுமார் 472 புலவர்கள் சங்கம் இருந்து தமிழ் ஆய்ந்துள்ளார்கள். இயலிசை நாடகம் வளர்ப்பதற்காக மன்னர்களால் இந்த அவை ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்த பொழுது அங்கே 17 மேற்கணக்கு நூல்கள் என்ற நூல்கள்